ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் டாரோ கார்ட் ரீடர், ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மனோட மெசேஜ், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 2 பைல் எடுத்திருக்கேன், பைல் 1, பைல் 2. ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த இந்த வாரத்துக்கு வாராகி அம்மனோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களோட சேலஞ்சஸ் என்ன, உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது உறவுகள் மீதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், உறவுகள் ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான மெசேஜ் இதில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் இந்த வாரம் இப்போ பார்த்தாலும் சரி, இல்லை இதை வந்து உங்கள் கண்ணில் எப்போ நீங்கள் பார்க்கணுன்னு இருக்கோ, உங்கள் கண்ணில் படுதோ இந்த ப்ரோக்ராம், அந்த டைம் உங்களுக்கு அதுக்கான ரெசனேஷன், அதாவது உங்களுக்கு அந்த டைமுக்கு அது ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் பார்க்க முடியலையே, நம்ம அடுத்த வாரம் ரொம்ப நாள் கழித்து தானே பார்க்குறோம். நீங்கள் என்றைக்கு எப்போ பார்க்குறீங்களோ அப்போது உங்களுக்கான ரீடிங் அது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியே தான் நான் இதை வந்து பைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பைல் 1 பார்த்தீங்கன்னா இந்த வயலட் ஏஞ்சல் கார்டு, பைல் 2 வந்து இந்த ப்ளூ கலர் ஏஞ்சல் கார்டு. நீங்கள் பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து வயலட். ஓகேங்களா? பைல் 2 ப்ளூ கலர் ஏஞ்சல் கார்டு. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஓகேங்களா? இவங்க வந்து பைல் 1 வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்குது, இப்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, அவங்களுக்கு உறவுகள் ரீதியாக, ஃபைனான்ஸ் ரீதியாக என்ன வந்து ஒரு விஷயம், அது பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஒரு உறவு, அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு பர்சன் வேணும்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான அன்பு வேணும், ஸ்டேபிளான ஒரு உறவு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து 2 கார்டாக வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வந்திருக்காரு. ஸோ இது வந்து கடவுள் உங்களுக்கு நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கான, நீங்கள் உங்களோட குட் கர்மாவுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் இவ்வளோ நாள் நிறையா வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த சேலஞ்சஸ் நீங்கள் கொடுத்த அந்த ப்ரேயர், நீங்கள் உங்களோட அந்த என்ன சொல்கிறது, பாசிட்டிவான அந்த விஷயங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். ஓகேங்களா? ஜஸ்டிஸ் வந்திருக்காரு. ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த காட் வேணாலும் நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கலாம், ப்ரே பண்ணிகிட்ருக்கும். இன்னும் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த காடை வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ரே பண்ணுங்கள். ஏஞ்சல்ஸாக இருந்தாலும் சரி, யூனிவர்ஸ் எந்த காடாக இருந்தாலும் ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, இந்த உறவு உங்களுக்கு வரப்போகிறாங்க, ஆனால் நீங்கள் ரைட் நோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்குது. 2வது, சில பேர் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு சில பேருக்கு பிரேக்கப்ஸ் ஆகிருக்கு. சில பேர் வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு சிலருக்கு பிரேக்கப்ஸில் இருக்கலாம். நீங்கள் இப்போது இண்டிவிஜுவலாக சிங்கிளாக இருக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு வந்து பிரேக்கப்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை ரைட் நோ இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய காசிப் போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்லெஸ்ஸாக, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. மைண்ட் வந்து ரொம்ப டீப் டிப்ரெஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அப்புறம் அதாவது உங்களோட ட்ரீமில் கூட இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பற்றி தான் ஓடின்னு. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இப்போ நான் சொல்லிகிட்ருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே பொருந்தும். ஏன்னா ஒரு சிலர் எதிர்பார்த்துட்ருக்கிறது இந்த உறவுக்காக இந்த பைல் சூஸ் பண்ணவங்க இதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஒரு சிலர் வந்து
பிரேக்கப்ஸ் இல்லை, நியூ லைஃப்காக பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் அவங்களுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஆனால் இதை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு சேலஞ்சஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ இதில் ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பர்சன் நீங்கள் அந்த ஒரு வரன், அதாவது நீங்கள் நியூ லைஃப்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, சீக்கிரமே உங்களுக்கு ப்ரப்போசல் வரப்போகுது. ஓகேங்களா? சில பேர் பிரேக்கப்ஸில் இருக்கலாம், சில பேர் வந்து நியூ லைஃப் இப்போ நியூலி மேரிட் இந்த அலையன்ஸ்க்காக பார்க்குறாங்க இல்லையா, லவ்வர்ஸாக இருக்கலாம். உங்களோட ப்ரப்போசல் வந்து உங்களோட பர்சன் வந்து எப்போ பண்ணுவார், அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இது ஃபீமேல் மேல் நீங்கள் யார் எப்படி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டராக நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து மேல் பார்த்துட்ருக்கீங்களா, உங்களோட ஃபீமேல் உங்ககிட்ட வந்து சீக்கிரமே அவங்களோட விருப்பத்தை சொல்லுவாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டாவது, மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரப்போகுது. ஆக்சுவலி இது வந்து ஹைப்ரிஸ்டஸ், இவங்க வந்து எப்படி நம்மளோட அன்னை அபிராமி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவல், அவங்களோட பவர் இவங்க. ஓகேங்களா? இவங்க வந்திருக்காங்கனாலே உங்களுக்கு காட் அங்கே ஃபஸ்ட்டு கார்ட்லேயே வந்துடுச்சு, உங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்துட்டார். ஸோ ஜஸ்டிஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போது நடக்க போகுது. நீங்கள் குட் கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா குட் கர்மா, இல்லை ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். ஸோ நீங்கள் குட் கர்மா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான நல்ல நியாய தீர்ப்பு, உங்களுக்கான வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? அந்த ஒரு நியூ ஜேர்னியில் உங்களுக்கு நீங்கள் ஒரு சிலர் இதில் வந்து இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இதுக்கான ப்ரப்போசல் நீங்கள் தேடிட்டுருக்கலாம், இல்லைன்னு இதுக்கான ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக சான்சஸ் இருக்குது. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரக்கூடியவர் உங்களுக்கு எல்லா ஸ்டெபிலிட்டியுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, இவங்களோட ஸ்டெபிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நியூ பார்ட்னர் மூலயமா உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இந்த பைல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு நான் சொன்ன இந்த மெசேஜஸில் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்டில் கொடுங்க. ரெண்டாவது, யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு நன்றி சொல்லிவிடுங்க. தேங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் ஒவ்வொரு என்னோடய வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏஞ்சல்ஸ் நமக்கு கடவுள் நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் யாருக்குமே இல்லை. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும், எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அங்கேருந்து ஜம்ப் ஆகி பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போயிடுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ எந்த இடத்துல லேக் ஆகியிருக்கீங்கன்றத அன்னை வந்து இதில் அப்படியே உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. சில பேருக்கு வந்து ஃபேமிலி காசிப் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு சிலர் பிரேக்கப்ஸில் இருக்கீங்க, ஒரு சிலர் பிரேக்கப்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்போசனோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கார்மிக் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடக்கும். ஸோ யூ ஆர் த கிரியேட்டர். நீங்கள் இப்போ இதை பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு டார்கெட்டுன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து முடிக்காமல் விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் பவர் இருக்கிறவங்க தான் நீங்கள். ஓகேங்களா? உங்களால் எதையுமே வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிக்காமல் விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் நீங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்குவீங்க. இப்போது சில பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸ்பர்சனோட சேர்ந்து நீங்கள் வந்து வாழ அந்த சான்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தனாலும் அது நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அது வந்து குட் கர்மாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அது வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகும். இந்த கார்டு பார்த்த வரைக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்சீட் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இட் வில் பி சக்சீட். ஓகேயா? ஸோ இந்த ஃபைல் பார்க்குறவங்க நீங்கள் ரொம்பவே பிளஸ்டு. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து சீக்கிரமே ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஃப்யூச்சரில் வரக்கூடியவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குறவங்களா எல்லா விதத்திலும்
ஃபைனான்ஸில் இருந்து ஃபீலிங்ஸ்லேருந்து எல்லாமே உறவுகள் ரீதியான எல்லா சப்போர்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்களே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் எல்லா எஃபெக்ட்டும் நீங்களே போடுவீங்க. எல்லாமே அது ஃபேஸ் பண்ணுற நீங்கள் வந்து பக்கத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா எவ்வளோ முடியுதோ நம்மளே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஆள் நீங்கள். ஆனால் இனி அந்த அப்படி இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நீங்கள் வணங்குற அந்த தெய்வங்கள் வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க. 2வது நீங்கள் எதிர்பார்த்த இந்த ஒரு ஃபேமிலி லைஃப் கண்டிப்பாக ஒரு ஒரு வந்து ஒரு சக்சீடான ஒரு லைஃப், சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நோக்கி தான் நீங்கள் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த பழைய தாட்ஸ், அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருந்து உறவுகளுக்காக நீங்கள் வேதனைப்பட்டு சில உறவுகள் உங்களை காயப்படுத்திட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? அதையே நினச்சி வருத்தப்படாதீங்க. ஓகே. ஸோ உங்களை இவ்வளோ தூரம் காயப்படுத்தினவங்க ஃப்யூச்சரில் உங்களை எப்படி நல்லா வச்சு பார்த்துக்குவாங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த அவ்வளோ டேலண்டட் பர்சன் தான் நீங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது உங்கள் கார்மிக் ரிலேட்டடாக இருக்கலாம். ஏன்னா குட் கர்மா இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சைக்கிள் வந்து முடிஞ்சு இன்னும் நியூ சைக்கிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தட் மீன்ஸ் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் இது வந்து நான் சில பேர் எக்ஸ்பர்சனால் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த மாதிரி பர்சனுக்காக உறவுகள் ரீதியாக இது எக்ஸ்பர்சனாகவும் இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி அம்மா அந்த அம்மா பொண்ணு இந்த மாதிரி அம்மா அப்பாக்குள்ளே இருக்க அந்த கிளாஷ், அதனால் உறவுகள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சில நேரத்தில் இப்போ மருமகள் மாமியார் அந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல அவங்களுக்காகவும் சொல்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு போயிருந்தாலும் நீங்கள் வந்து அதையே மனசில் போட்டு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெட்டர் லைஃப், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப், ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உறவுகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நியூ லைஃப், நியூ சேஞ்சஸ், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை கேட்கணும். அதுதான் இங்கே கார்டு வந்துட்டாங்க. உங்களோட கார்மிக்கில் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க பேட் கர்மாவில், இப்போ குட் கர்மா நடக்க போகுது. ஸோ நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கணும். உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு நீங்கள் வந்து அந்த பர்சன் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாரா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது வந்து இன்னும் சில பேருக்கு இந்த இது வந்து இன்னும் நிறையா உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுதுன்னு யாராவது மைண்டில் ஓடிச்சுன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஜென்ரல் ரீடிங் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயம் இதை எத்தனை பேர் பார்க்குறீங்களோ ஒவ்வொருத்தருக்குமே இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லாமே கலெக்டிவாக அவங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆகிடும். ஒரு சிலர் ஏன்னா நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் மருமகள் மாமியார் அவங்களுக்குள்ளே கிளாஷ் இருந்து வெளியே வந்திருக்கலாம். இல்லைனா இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் கூட சில பேருக்கு இருக்கலாம். ஒரு சிலர் இதை ஃபைல் பார்க்குறவங்க உறவுகள் ரிலேட்டட் இல்லை பிஸ்னஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட இன்ட்யூஷன் கேட்குறத அங்கே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. யாருக்காவது வந்து ஹீலிங் தேவைப்படுது, ஏன்னா நாங்கள் வந்து நிறைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னா ஹீலிங்கும் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ரேக்கி மாஸ்டராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதுனாலும் நீங்கள் அதை சரி பண்ணிக்க முடியும் ஹீலிங் எடுத்து. ஓகேங்களா? ஸோ நியூ டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. நியூ டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த பைல் 1 பார்த்தவங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அம்மா. நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி போகிறீங்க. உங்களுக்கான உறவு ஸ்ட்ராங்காக வரப்போகிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபேமிலி ட்ராமாஸ், பின்னாடி காசிப் பண்ணுறவங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி வந்துடணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க.
அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து உறவு நிறைய இப்போ பிஸ்னஸ்க்காக இல்லை ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களோட கொலீக்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க நம்மளோட சேனலுக்கு, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஏஞ்சல். தேங்க்யூ மை யூனிவர்ஸ். என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்னோடய குருமார்களுக்கு நன்றி. அடுத்த பயில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஆல் த பெஸ்ட்.